ஹாய் மக்களே, நான் உங்கள் சுமதி. நான் இப்போ உங்களுக்கு பைத்தங்கொட்டையில் வடை ஒன்று செய்து காட்ட போகிறேன். இதுதான் பைத்தங்கொட்டை. இது 4 மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டு உரலுக்குள்ள போட்டு இடிக்க வேணும், துவைக்க வேணும். துவைச்சிட்டு போட்டு உரலுக்கு போட்டு ஊற போட்டதை உங்களுக்கு துவைச்சி காட்டுறேன். இப்படி நல்லா துவைச்சி இடிச்சு எடுக்கணும். நல்லா துவைச்சி எடுத்துட்டு இப்படி நல்லா துவைக்கணும். நல்லா ஓரளவுக்கு பார்க்க தெரியும் உங்களுக்கு. பிடிக்கக்கூடிய மாதிரி இருந்து துவைச்சி எடுத்துட்டு இடிச்சு எடுத்து இங்கே இருக்கு அந்த பைத்தங்கொட்டை, வெள்ளை பைத்தங்கொட்டை. அதுக்கு கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கிரீன் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருஞ்சீரகம், அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மாவு இதுக்கேற்ற மாதிரி நீங்க அளவா உப்பு போடணும். போட்டு நல்லா செஞ்சு செஞ்சு எடுக்கணும். எடுத்துட்டு அடுப்புல தாச்சியை வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணி தாச்சியை வச்சாச்சு. அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இனி தாச்சி சூடாகினதும் எண்ணெய் விடுவோம். எண்ணெயை விட்டு எண்ணெய் விட்டாச்சு. காணும் இதுக்கு எண்ணெயை விட்டு எண்ணெய் கொதிக்கட்டும். இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா உருண்டையா பிடிச்சு எண்ணெய்க்குள்ள போடுவோம். அப்படியே தட்டி சின்ன சின்ன வடமாய் தட்டி எண்ணெய்க்க போட்டா சின்ன சின்ன உருண்டையா தட்டி போட்டு பொரிச்செடுத்தோம்னா நல்ல சுவையா டேஸ்டா இருக்கும். நான் ஒரு தரத்துல 4 தான் போடுவேன். என்ன சின்ன தாச்சி வச்சோடைய கொஞ்சமா தான் போடலாம். ஒரு இதுக்கு 4 போட்டு பொரிக்க விடுறேன். போட்ட உடனே திருப்பி விடக்கூடாது. கொஞ்சம் விடணும் முருகிறதுக்கு, அப்பதான் உடையாது. கொஞ்சம் முருகணும். நெருப்ப சிம்ல வச்சு கொஞ்சம் சிம்ல வச்சாதான் நல்லது. பொரிஞ்சோண்டு இருக்குது. இது என்னுடைய 2வது வீடியோ. முதல் வீடியோ என் மகன் செய்து போட்டவர். ஒரு கோவா கறி வச்சு, அதாவது கபேஜ் கறி ஒன்று வச்சு போட்டவர். இது நான் 2வது. இதுக்கு நாங்க பைத்தங்கொட்டைன்னு சொல்றோம். அது பேர் பிளாக் ஐ பீன்ஸ்ன்றது. இதில் நாங்கள் தாளித்து சாப்பிடலாம், அவிச்சு தாளித்து சாப்பிடலாம். இப்போ பைத்தங்காயோட கொஞ்சம் ஊற வச்சு அதை போட்டு கறி செய்து சாப்பிடலாம். நான் வடையும் சுடுவேன். இப்படி திருப்பி விடுவோமா? அடுத்த மற்ற சைடுக்கு திருப்பி விட்டு பார்ப்போம். ஓகே, நல்லா கிரன்ச்சியா இருக்கும்.
கறக்கு முறுக்குன்னு இருக்கும் சாப்பிடுங்க. இதுக்கும் நல்லா பொரிஞ்சிட்டு இதை நாங்கள் வடிச்செடுப்போம். என்ன சிந்தும் வரைக்கும் வடிச்சு போட்டு வடிச்சு போட்டோம்னா எண்ணெய் இருக்காது. இனி அடுப்பை ஆஃப் பண்ணுவோம். நாங்கள் இதுக்கு சுட சுட ஒரு இஞ்சி பிளேண்டியும் போட்டு இஞ்சி பிளேண்டி ஒன்று போடுவோம். போட்டுட்டு சீனியை போட்டு இஞ்சி பிளேண்டி ஒன்று போடுவோம். இஞ்சி பிளேண்டி வந்து சுட சுட இஞ்சி பிளேண்டியோட இந்த வலையையும் வைத்து சாப்பிட்டா அந்த மாதிரி டேஸ்டா சுவையா இருக்கும். அதோட உரைப்பு மினிப்பும் சேர்த்து சாப்பிட நல்ல டேஸ்டா இருக்கும். அதோட இஞ்சி பிளேண்டியும் குடிச்சு பார்த்து அந்த சுவையை நீங்க எப்படி இருக்குன்னு நீங்க நம்மளுக்கு செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணினீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல வரும். இது நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதால எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்பா இருக்கும். தேங்க்யூ.